மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாமுக்கு புதுசாக ஒரு சில டாபிக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? அதில் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒன்று. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து வீடியோஸ் கொடுங்க சார் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது ஸ்டடி மெட்டீரியல் எழுதுகிற ஒர்க்கு போய்கிட்டு இருக்கு. மேக்ஸிமம் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே, கம்மிங் டியூஸ்டே ஆர் வெனஸ்டே வந்து அது நாங்கள் கொடுத்துருவோம். மண்டேக்குள்ளே எழுதி முடிக்கணுன்ட்டு பிளான் பண்ணி வேகமாக எழுதிட்டு இருக்கோம். எவ்வளோ பெஸ்ட்டு மெட்டீரியல் கொடுக்க முடியுமோ பார்த்து கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் கொஞ்சம் வீடியோஸ் கொடுப்போம். ஏன்னா வீடியோஸ் நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்றதை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய கால்ஸ் வந்து வீடியோ ஃபாலோ பண்ணுறாங்கன்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நிச்சயமாக நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன். நீங்கள் என்கரேஜ் பண்ணுறது தான் வந்து அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸை வந்து எனக்கு கொடுக்க வைக்கும். ஸோ உங்களுடைய அந்த நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டே வாங்க. வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் அடுத்தடுத்து நான் போடுறது உங்களுக்கு காட்டிக்கிட்டே இருக்கும். நிச்சயம் சப்போர்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல நல்ல வீடியோஸ் கொடுக்குறேன் ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே. டோபாலஜியில் வந்து ஒரு 80 ஸ்டேட்மெண்ட் கிட்ட பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது அதில் ஒரு 20 ஸ்டேட்மெண்ட் ரெடியாக இருக்குது. ஒரு 20 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் ரெடியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் அதையும் கொடுப்பேன். ஸோ அது ஒரு 100 போட்டுட்டு இது ஒரு 100 போட்டுட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஒன் பை ஒன்னாக எப்படி அமைதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ரெகுலராக வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்து இதெல்லாம் படிக்காமல் விடவே கூடாதுன்றதெல்லாம் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அடிக்கிறேன். இதெல்லாம் அவங்களால தவிர்க்கவே முடியாது கேட்காம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் இருக்குள்ள ஒரு லிஸ்ட். அதை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ சூஸாக எழுதி உங்களுக்கு கொடுக்குறேன். அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டேவும் இருப்பேன். ஓகே, இப்போ கிளாசிக்கல் மெக்கானிக்ஸில் ஃபஸ்ட்டு ஒன், த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த integrability of the differential equation ax dx plus ay dy plus a theta d theta equal to 0 is that integrability of the differential equation ax dx plus ay dy plus a theta d theta equal to 0 is that இந்த நாளில் எது வந்து necessary and sufficient condition for the integrability of the differential equation அப்படின்னு சொல்லிட்டு ஒரு differential equation கொடுத்துருக்காங்க. இந்த differential equation இன்டெகிரபிலிட்டி என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இன்டெகிரபிலிட்டி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் திஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவும் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் தான். இப்போ கீழே வர நாளில் எது நல்லா பாருங்கள். இது கொஞ்சம் சின்ன சின்ன நோட்டேஷன்ஸ் தான் அங்கங்கே மாற்றிருப்பாங்க. இதில் எது அப்படின்ட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி நம்ம அடிக்கணும். ஆப்ஷன் பி ஏஎக்ஸ். ஆப்ஷன் பி தான் இதில் மோஸ்ட் சூட்டபிள். ஸோ ஏஎக்ஸ் dou y by dou theta minus dou a theta by ay plus ay dou a theta by dou x minus dou ax by dou theta plus a theta into dou ax by dou y minus dou ay by dou x equal to 0. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் மட்டும் சிஎஸ்ஏஆருக்கும் வருது. இப்போ யாரெல்லாம் பிஜிடிஆர்பியில் ரியலு, காம்ப்ளெக்ஸு, லீனியர் அல்ஜிப்ரா, அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா, டோபாலஜி, இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் இதெல்லாம் வந்து இறங்கி ஒரு அடி அடிக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் சிஎஸ்ஏஆர் ஜிஜிபி சும்மா அடின்னு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சிஎஸ்ஏஆர் கண்டிப்பாக எழுதணும். யாருமே நிறுத்தக்கூடாது. என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் கைண்ட் ரெக்வெஸ்ட், சிஎஸ்ஏஆர் அப்ளை பண்ணி எழுதுங்க. ரெகுலராக எழுதுங்க, ரொம்ப காப்பாற்றும் அது. ஓகே, த நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த இன்டர்பிலிட்டி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ax dx plus ay dy plus a theta d theta equal to 0 is that ax dou ay by dou theta minus a dou a theta by dou y plus ay into dou a theta by dou x minus a dou ax by dou theta plus a theta into dou ax by dou y minus dou ay by dou x equal to 0. இது ஞாபகம் வச்சுக்க ஈஸியாக ஒரு வழி இருக்கா? வழி ஏதாவது இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். சார் எப்படி இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்த உடனே அடிக்கணும். எஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. இங்கே ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஎக்ஸ் இன்ட்டு டோ ஏஒய் பை டோ தீட்டா மைனஸ் டோ ஏ தீட்டா பை டோ ஒய் இப்படி இருக்கா? இந்த டேர்மில் இது அப்படியே தான் இருக்குது. பட் இங்கே இருக்கிற ஏ தீட்டா அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். பாருங்கள் எப்படி கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிறாங்க. பார்க்க ஒரே மாதிரியே இருக்கும். நம்ம கண்ணை மூடிட்டுலாம் அடிக்கக்கூடாது. இங்கே ஏஎக்ஸு ஏஒய் ஏ தீட்டா இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் இங்கே இந்த ஏஎக்ஸோட இந்த டேர்ம் தான் இருக்கணும், ஏஒய்யோட இந்த டேர்ம் தான் இருக்கணும், ஏ தீட்டாவோட இந்த டேர்ம் தான் இருக்கணும், மாறி இருக்கக்கூடாது. இது ஞாபகம் வச்சுக்க. எதனா ஷார்ட் வே இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, இருக்கா முதல்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்து பாருங்கள்,
the necessary and sufficient condition for static equilibrium is that the virtual work of the applied forces be இதில் எது dou w less than 0, dou w greater than 0, dou w greater than or equal to 0, dou w is less than or equal to 0. The necessary and sufficient condition for static equilibrium is that the visual work of the applied forces be option D, dou w less than or equal to 0. பக்கா மெட்டீரியல் வந்து கிளாசிக்கல் மெக்கானிக்ஸுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. ப்ராப்ளம்ஸும் நிறைய அடுத்தடுத்து கொடுக்க போகிறேன் இதில். அடுத்து பாருங்க, the necessary and sufficient condition for static equilibrium is that all the Q's due to the applied forces be. இப்போ இதில் என்ன கேட்குறாங்கன்னா, the necessary and sufficient condition for static equilibrium is that all the Q's due to the applied forces be 0. ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, இதே போல தான் நாங்கள் அனுப்புகிற டெஸ்ட் பேட்ச் கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஹைலைட்டர் வாங்கி வச்சுக்கோங்க. படித்ததும் அப்படியே தப்போ ரைட்டோ அடிங்க. தப்புன்னா நாங்கள் அனுப்புகிற கீயை வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த ஏரியாவை நல்லா படிங்க. டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல், கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் மேக்ஸிமம் இன்னும் டியூஸ்டேக்குள்ளே மெக்கானிக்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். டியூஸ்டே ஆர் வெனஸ்டே, கம்மிங் டியூஸ்டே வெனஸ்டே நாங்கள் கொடுத்துட்றோம். வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போடுங்க அல்லது கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இதை ரெடி ஆனதும் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியலும் இருக்குது, வாங்கி படிங்க. காலேஜ் டிஆர்பிக்கு வந்து இந்த ரியல் அனாலிசிஸ் பிடி இது ரெண்டுக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப் புக்லெட்ஸ் 2 ரெடி பண்ணியிருக்கோம். பக்காவாக இருக்கும், அதை வாங்கி அவசியம் பார்த்துக்கணும். வேணுன்றவங்க இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஆர் ஃபோன் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாத்தையும் வந்து நாங்கள் நிச்சயம் அனுப்பி வைக்கிறோம். எப்படியாவது நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், அது மட்டும்தான் எங்கள் டார்கெட். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பெஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுறோம். அப்படியே தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இஃப் del v is greater than 0 for every possible virtual displacement having at least one of the del q's non-zero, then the reference position is one of the minimum potential energy corresponding to. இப்போ del v greater than 0 அப்படின்னா நம்ம என்ன சொல்வோம், மினிமம் பொட்டென்ஷியல் எனர்ஜி corresponding to stable equilibrium. ஓகே, பாருங்க. If del v greater than 0 for every possible virtual displacement having at least one of the del q's non-zero. இந்த del q's வந்து non-zero அப்படி சொல்லுங்க. At least one of the del q's is non-zero. Then the reference position is one of minimum potential energy corresponding to stable equilibrium. இப்போ அதுவே இந்த del v equal to 0ன்னு வச்சுக்கோங்க. அப்போ நியூட்ரல் ஸ்டேபிலிட்டி ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை சூஸ் பண்ணணும். இல்லை சார், இப்போ del v வந்து less than 0 இருக்குது அப்படின்னா அன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம். ஓகே, இந்த 3 கேஸும் அதில் இருக்குது. நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் ப்ராப்பராக ஒரு வேர்டுக்கும் டெஃபினிஷன் இறங்கி அடிச்சிட்டு இருக்கேன் அந்த ஸ்டடி மெட்டீரியலில். இப்போ நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் அர்த்தம் புரியாமல் படிக்க முடியாது. அதனால தான் ஃபுல் மெட்டீரியல் கொஞ்சம் பெருசாகவே வரும். அது நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு பேசிக்காக இதில் சொன்னால் தானே. இது வந்து ஒரு அறிமுகமே இல்லாத பாடம் இது பிஜிடிஆர்பியில். நீங்கள் எப்பயோ படிச்சிருப்பீங்க இதை. ஒரு சில கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் நான் படித்ததே இல்லைன்னு கூட இருக்கலாம் இல்லையா, அது சூஸ் பண்ணுற பேப்பர்ஸ் பொறுத்து. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்றுங்க இது. மெட்டீரியல் எழுதும்போதே நல்லா ஃபீல் ஆச்சு எனக்கு. அது அந்த அளவுக்கு வந்து, அதாவது எங்கே மேக்ஸ் அப்ளை ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அசால்ட்டாக என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வந்து பார்த்தா அசரை வைக்குது, அந்த அளவுக்கு இருக்குது. ஒன்றும் மேக்ஸோடைய அந்த பியூட்டியை சொல்ல வார்த்தைகளே இல்லை. நிறைய இடங்களில் வந்து பயன்படுது. இந்த டெரிவேட்டிவ், பார்ஷியல் டெரிவேட்டிவ்லாம் எங்கே வந்து அடின்னு தியரி பார்ட்டில் அடிக்கிறாங்க. அது நினச்சாலே ரொம்ப ஷாக்கிங்காகவும் இருக்குது. நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுது. மேக்ஸ் வந்து ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் இந்த ஒரு சில நிறைய ஃபிசிக்ஸ் ஒர்க்ஸ் இதில் படிக்க வேண்டியிருக்கு. ஸோ அதெல்லாம் நான் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துருக்கேன், வாங்கி படிங்க. பேசிக்காக மெல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது திடீர்னு வந்து 1 மார்க் கொடுக்குறேன் இல்லையா, இப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் அந்த ஸ்டடி மெட்டீரியல் கையில் வச்சுட்டு நல்லா படிச்சுட்டு இப்படி கொடுக்குற 1 மார்க்கையும் பார்க்கணும்.
வெறும் 1 மார்க் மட்டுமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது தவறு. அதை படித்தா தானே இங்கே ஆன்சர் சொல்கிறதெல்லாம் புரியும். ஸோ முதல்ல அதை வாங்கி படிங்க. The standard form of Lagrange's equation for a holonomic system is standard form of Lagrange's equation for a holonomic system என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ இங்கே கீழே வர 4 இது ஆப்ஷன் சி d by dt dou L by dou qi dot minus dou L by dou qi equal to 0. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. இப்போ இம்பார்ட்டன்ட் பார்த்து தான் நான் கொடுத்துட்ருக்கேன், எல்லாத்தையும் வளவலன்னு கொடுக்கல. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஃபர்தராக நம்ம ப்ராப்ளம்ஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். அந்த மாதிரி பார்த்து கொடுத்துட்ருக்கேன். இனிமேல் கொஞ்சம் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் ஒரு அடி அடிச்சு விட்றலான்னு இருக்கேன். ஏன்னா பெரிய பயத்தில் இருக்கீங்க. கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸை இப்போ டெய்லி மார்னிங் எழுந்து இந்த கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி சூஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதையும் படிங்க, ஸ்டடி மெட்டீரியலும் படிங்க. ஸ்டடி மெட்டீரியல் ஒரு தடவை வாசிடுங்க, ஃபுல்லாக மீனிங் தெரிஞ்சு வாசிக்கணும். ஓகே, d by dt dou L by dou qi dot minus dou L by dou qi equal to 0 where I varies from 1 to n. Okay, இதான் வந்து standard form of Lagrange's equation for a holonomic system. Okay, which of the following is Lagrange's equations? Lagrange's n equation பாருங்க, ஒவ்வொரு ஐக்கும் ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். சரிங்களா, இதில் எது Lagrange equation? ஆப்ஷன் சி d by dt into dou L by d by dt of dou L by dou qi dot minus dou L by dou qi equal to qi, capital qi. இப்போ உள்ளே இருக்கிற qi வேறு, இந்த qi வேறு, ரெண்டும் ஒன்று கிடையாது. இந்த தியரி நீங்கள் படிக்க தான் புரியும். ஒவ்வொரு நோட்டேஷனும் மீனிங் தெரியாது இல்லைனா உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக அந்த மெட்டீரியல் வாங்கி ஒரு வாட்டி படிச்சிருங்க. கொஞ்சம் நல்லா நிதானமாக எழுதிக்கிட்டு இருக்கேன். அழகாக நல்ல மெட்டீரியலாக கொடுத்துடணும். ஒன்று டோபாலஜி அது மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு, வாங்கினவங்க தெரியும். டோபாலஜி அழகாக கொடுத்துருக்கேன். d by dt of dou L by dou qi dot minus dou L by dou qi equal to qi. I varies from 1 to n. அப்புறம் ஒரு நாளைக்கு டவுட்ஸ் கேட்டு ஏகப்பட்ட கால்ஸ் வருது. நீங்கள் தயவுசெய்து மெசேஜாக போட்டுருங்க, நான் ஃப்ரீ டைமில் ஆன்சர் பண்ணுறேன். கால் பண்ணிடுறீங்க. ஸோ கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா மற்ற வீடியோ எடுக்கிற மற்ற பணிகள் பாதிக்கப்படுது. ஸோ நிச்சயமாக டவுட்டுன்னா ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும். இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, கேட்குற டாப்பிக்கில் டவுட்டு வந்து ஓகே புரியுது டவுட் என்ன கேட்குறீங்கன்னு, அதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புரிஞ்சுக்கிறது உங்களுக்கு ஒரு புரிதல் வேணும். அப்போ அது சம்மந்தமான பேசிக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தால் தான் என்னால் சொல்ல முடியும். இப்போ நான் ஒன்று சொல்ல நீங்கள் அது புரியலையே சார் தான் சொல்ல வேண்டியிருக்கோம். ஏன் அப்படின்னா அது தொடர்புடைய பேசிக்ஸ் உங்களுக்கு தெரியாமல் இருக்கீங்க. ஸோ அதனால் நான் என்ன கற்றுனாலும் வேலைக்கு ஆகாது. ஸோ முதல்ல பேசிக்ஸை படிங்க. அதுக்கு தான் நான் பல வாட்டி வீடியோவில் அந்த ஸ்டடி மெட்டீரியலில் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சார் நான் புக்ஸ் வாங்கி படிச்சுக்கிறேனே, தாராளமாக புக்ஸ் வாங்கி படிங்க. ஆனால் உங்களுக்கு பிஜிடிஆர்பி கண்டென்ட் எதுன்னு உள்ளே தேடி பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே தலை சுற்றி நீங்கள் படுத்து தூங்கிடுவீங்க. எனக்கு தெரியும் அது எங்கே இருக்குது சிலபஸ் அப்படின்னு பார்த்து எடுத்து ஒன்று தேடி படிக்க வேண்டியிருக்கும். ஒரு ஆர்டராக கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் மெட்டீரியல் அப்படி இல்லை. நீ எந்த புக்லெட் எடுத்தாலும் அது பிஜிடிஆர்பிக்கு வர்றது தான் இல்லையா. அந்த புக்லெட்டில் எந்த பேஜ் எடுத்தாலும் எந்த சென்டென்ஸ் எடுத்தாலும் அது பிஜிடிஆர்பி சிலபஸ். அதுமாதிரி பார்த்து எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அடித்து ஒரு புக்காக அப்படி புக்லெட் பைண்டிங் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு பேப்பருக்கும் அது மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ ரியல்னால் மேலே அப்படி ரியல்னே இருக்கும், அட்டை பேஜில் அப்படியே ரியல் எடுத்துட வேண்டியதான். அந்த மாதிரி இருக்கும் மெட்டீரியல். ஓகே, ஸோ அதுக்கு தான் பேசிக்காக நிறைய படிக்கணுன்றதுக்காக மெட்டீரியல் வாங்கணும்னு சொல்கிறோம். இல்லை புக்லேயே கூட நீங்கள் படிங்க, தப்பு இல்லை. உங்கள்கிட்ட புக்ஸ் இருக்கலாம், தேடுறேன் சார் நான் தேடி படிச்சுக்கிறேன்றாலும் ஓகே படிங்க. பேசிக்காக போகணும், அப்போ தான் நல்லது. த ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் ஆஃப் த ஃபார்ம். த ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் ஆர் ஆஃப் த ஃபார்ம். கீழே வர 4ல் ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆப்ஷன் பி QI டபுள் டாட். இந்த டாட்லாம் இருக்குல்ல மேலே, அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எத்தனை பேர் ப்ரீ நாலேஜோடு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த QI டாட்டு QI டபுள் டாட்லாம் இருக்குல்ல, என்னது அது சரியாக சொல்கிறீங்களா பார்க்கலாம். Q டாட்னா என்ன? முதல்ல டாட்னா என்ன? இங்கே QI டபுள் டாட் ப்ளஸ் FI Q Q டாட் T equal to 0. இதுதான் வந்து ரிசல்ட்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன். அடுத்தது பாருங்க,
அப்படி வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதுக்குன்னு தனி நோட் ஒன்று போட்டுருங்க. இதில் ஒரு ஒரு 500 1 மார்க்காவது கொடுத்துணுன்னு இருக்கேன். எப்போ கால்ஸ் வர்றதுக்குள்ளே பார்த்து நல்லா எப்படிலாம் க்ரியேட் பண்ண முடியுமோ ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அதுமாதிரி இதில் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல் தானே. அடுத்து பாருங்கள், எம் நான் ஹோலோனோமிக் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த ஃபார்ம். எம் நான் ஹோலோனோமிக் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் ஹோலோனோமிக் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து இதில் அது ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள் எல்லாமே. இதில் எது கரெக்ட் மோஸ்ட் சூட்டபிள் பார்த்து அடிக்கணும். ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் வச்சுருவாங்க, அது நம்ம எது கரெக்டு பார்த்து அடிக்கணும். இப்போ இதில் பாருங்களேன், இங்கே நான் ஜீரோ, இங்கே அடிஷ்னலாக ஒரு டேர்ம் ஏதோ ஆட் பண்ணியிருக்காங்க ஏஜேஐன்னு. இப்போ இது ரெண்டும் கண்டிப்பாக கிடையாது. ஓகே, இதில் எது மோஸ்ட் சூட்டபிள்னா இப்போ இது ரெண்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது. இதான் அந்த 2 ஈக்குவேஷன்ஸ். ஆனால் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ஃபஸ்ட்டு ஏஜேஐ தான் இருக்கும், ஏஐஜே இருக்காது. அது இங்கேயும் அதே தான். ஸோ இதில் மட்டும்தான் வேரி பண்ணியிருக்காங்க. பட் இதுதான் கரெக்ட். ஓகே, ஆப்ஷன் பி. சீரீஸ் ஏஜேஐ into q dqi plus AJI dt equal to 0. J varies from 1 to m. Series I varies from 1 to n. AJI dqi plus AJI dt equal to 0. J varies from 1 to m. அப்படி வீடியோ பாஸ் பண்ணிட்டு இதில் இருக்க மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெய்லி மார்னிங் எழுந்து படிச்சுட்டே இருங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டைரக்ட் கொஸ்டின்ஸாக கொடுத்துட்ருக்கேன் இல்லையா. ஆக்சுவலாக இதெல்லாம் டெரைவ் பண்ணி வர வைக்கிறதுங்க, சும்மா விளையாட்டில் இதெல்லாம் டெரைவ் பண்ணி கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நான் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் தெரிஞ்சுங்க, டைம் கிடைக்கும் போது அதெல்லாம் படிங்க. இந்தமாதிரி சூஸை மட்டும் பார்த்துட்டு போனால் போதாது, சப்ஜெக்ட் புரிதல் இருக்கணும். த ஜெனரலைஸ்டு கன்ஸ்ட்ரைன்ஸ் ஃபோர்ஸஸ் சிஐ மஸ்ட் மீட் கண்டிஷன் இஸ். த ஜெனரலைஸ்டு கன்ஸ்ட்ரைன் ஃபோர்ஸஸ் சிஐ இருக்கு இல்லையா, மஸ்ட் மீட்ஸ் கண்டிஷன். கீழே வர எந்த கண்டிஷனில் அது மீட் பண்ணுது, சிஐஸ் மீட் பண்ணுற கண்டிஷன் ஜெனரலைஸ்டு கன்ஸ்ட்ரைன் ஃபோர்ஸஸ் சிஐன்னு சொல்லுவோம் நம்ம. அதை அது வந்து மீட்ஸ் த கண்டிஷன் இஸ் எது இதில் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. Series I varies from 1 to n Ci del Qi equal to 0. இந்த கண்டிஷனை கட்டாயம் அதை மீட் பண்ணும். இப்போது நம்ம வந்து ப்ரீவியஸ் ரிசல்ட்டை வச்சுட்டு நம்ம மேக்ஸில் சால்வ் பண்ணுவோம் இல்லையா. இங்கே அப்படி இல்லை, இது எல்லாமே டயக்ராமேட்டிக் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்கும். நான் சொல்கிற ஒவ்வொன்றும் டயக்ராமில் பார்ப்பீங்க. ஒவ்வொரு நொட்டேஷனுக்கும் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒன்று. ஸ்கூல் படிக்கும்போது ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கணும் அப்படின்ற உணர்வு குழந்தைங்களுக்கு விதைங்க. அது பெரிய சப்போர்ட் பண்ணது வந்து நமக்கு ஃபியூச்சரில். த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஃபார் எ நான் ஹோலோனோமிக் சிஸ்டம் இஸ். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்ஸ் ஃபார் எ நான் ஹோலோனோமிக் சிஸ்டத்துக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் ஆல்ரெடி ஒன்று சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் எங்கன்னா ஹோலோனோமிக் சிஸ்டமுக்கு இது. ஓகே, ஸ்டாண்டர்ட் லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஹோலோனோமிக் சிஸ்டமுக்கு இது, எந்த டவுட்டும் இல்லை. அதுவே இங்கே வந்து பாருங்களேன், த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் லக்ராஞ்சிஸ் ஈக்குவேஷன் நான் ஹோலோனோமிக் சிஸ்டமுக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. இதில் எது மோஸ்ட் சூட்டபிள் அப்படின்னா ஆப்ஷன் ஏ. டி பை டிடி பார்த்ததுமே அடிக்கணும், டவுட்டே வரக்கூடாது. ஆனால் பார்த்ததுமே அடிக்கணும்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி வச்சுருவாங்க. குட்டியாக அதெல்லாம் ஒரு மாற்றம் ஏற்பட்டுருக்கும். ஆடடா அதை நான் கவனிக்கலையே ஐயோன்னு சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? அதையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஒரே மாதிரியே கொடுத்துட்டா கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணணும். ஓகே, d by dt of dou L by dou Qi dot minus dou L by dou Qi equal to series j equal to 1 to m lambda j a j I varies from 1 to n.
ஓகே, இந்த 10 கொஸ்டின்ஸ் நல்லா பார்த்துங்க. இப்போ அடுத்து 10 கொஸ்டின்ஸ் ரெடியாக இருக்குது. அடுத்த வீடியோ இப்போ உடனே வரும். ஓகே, இதை நல்லா எழுதுங்க. தனி மெட்டீரியல் இந்த மாதிரி ஒரு நோட் போட்டுக்கோங்க. இது ஒரு அட்டை பேஜ் எழுதி இதில் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு எழுதி வச்சுக்கோங்க. சரிங்களா? டாப்பிக்லேயே அது தெளிவாக நமக்கு தெரியணும். இந்த நோட்டை தேடக்கூடாது. பார்த்த உடனே மேலே ஒரு அட்டை போட்டு லேபிள் ஒட்டிடுங்க. இல்லை கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்னு டைப் பண்ணி கிழிச்சு அழகாக ஒட்டி வச்சுக்கோங்க. பார்த்த உடனே எடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி நோட்டில் அப்படியே எழுதி ஒட்டக்கூடாது. அட்டை போட்டுடணும். அட்டை போட்டுட்டு அது மேலே ஒட்டுங்க. அப்போ தான் பார்த்த உடனே தெரியும் தெளிவாக. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி எழுதிக்கிட்டே வாங்க. இப்போ டோபாலஜியில் அடித்தோம்ல ஒரு அடி, அந்த மாதிரி இதில் கொடுக்க போகிறேன். இதில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஒன் பை ஒன்னாக. ஸோ பேசிக்காக அந்த மாதிரி முதல்ல ஃபார்முலாஸ் கொஞ்சம் இருக்குது, அதை கொடுத்துட்டு அதை கொடுக்குறேன். சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.